morning students. I am taking a class in 6th standard English, Unit 2, Prose 2, When the Trees Walk. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த படத்தை எல்லாருமே ஃபஸ்ட்டு நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா இதோட கதை இதை பேஸ் பண்ணி தான் வருது. சரிங்களா? இப்போ நம்ம பாடத்துக்குள்ளே போகலாம். One morning while I was sitting based grandfather on the veranda steps. ஒரு நாள் நானும் என்னோட கிராண்ட்ஃபாதர் வரண்டா ஸ்டெப்ஸில் உட்காந்துருந்தோம். I noticed the trendril of a creeping vine trailing nearby. நான் நோட்டீஸ் பண்ணேன் எதுன்னா, இந்த இருக்குது பார்த்திங்களா, இந்த செடி இதை தான் ட்ரெண்ட்ரிங் அண்ட் க்ரீப்பிங் நியர்பைன்னு சொல்கிறாங்க. இது எங்கள் 2 பேருக்கு பக்கத்தில், எங்கள் தாத்தா பக்கத்தில் வந்துச்சு. அதை நான் நோட்டீஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறான். As we said, there is a soft sunshine of a North Indian winter. அதாவது அது ஒரு வின்டர் டைம். அது அந்த நார்த் இந்தியன் சைடில் ரொம்ப சன், வின்டர் டயத்தில் ரொம்ப சன்ஷைன் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா? I saw the trendril moving slowly towards grandfather. அந்த ட்ரெண்ட்ரில் என்னோட கிராண்ட்ஃபாதர் பக்கத்தில் வர்றதை நான் பார்த்தேன். 20 minutes later, it had crossed me the step and was touching his feet. அப்புறம் 20 நிமிஷத்துக்கு அப்புறம் அது அதோட அந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே படியெல்லாம் தாண்டி என்னோட தாத்தா காலை ஃபீட்டை தொடுற அளவுக்கு பக்கத்தில் அது வந்துருச்சு. இதை நான் நோட்டீஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறான். There is probably a scientific explanation for the plant's behavior. Something to do with light and warmth perhaps. இதாவது சயின்டிஃபிக் எக்ஸ்ப்ளனேஷன் என்ன சொல்லுதுன்னா, அது பிளான்ஸோட பிஹேவியர்ஸ். ஏன்னா சூரிய ஒளி எங்கே இருக்கோ, எங்கே அதுக்கான வெப்பம் கிடைக்குதோ அந்த பக்கம்தான் அந்த செடிகள்லாம் திரும்பிட்டு போகுங்கிறது சயின்டிஃபிக் ரீசனாக இருக்குது. But I like to think it moved across the steps simply because it wanted to be a near grandfather. சயின்டிஃபிக் ரீசன் அப்படி சொன்னாலும் என்னோடய மனசில் நான் எப்படி நினச்சிக்கிறேன்னா, அந்த செடிக்கு என்னோடய கிராண்ட்ஃபாதரை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான் அந்த என் கிராண்ட்ஃபாதர் பக்கத்தில் அந்த செடி வருது அப்படின்னு சொல்லிட்டு நானே என் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறான். ஒன் ஆல்வேஸ் ஃபெல்ட் லைக் ட்ராயிங் க்ளோஸ் டு ஹிம். அதாவது எல்லாருமே அவங்க கிராண்ட்ஃபாதர் பக்கத்துலேயே க்ளோஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். சம்டைம்ஸ் வென் ஐ சேட் பை மைசெல்ஃப் beneath a tree. ஒரு சில சமயத்தில் நான் ரொம்ப சேடாக இருந்தேன்னா, ரொம்ப கவலையாக இருந்தேன்னா, நான் ஒரு மரத்துக்கு கீழே போய் உட்காந்துருப்பேன். ஐ வுட் ஃபெல்ட் ரதர் லோன்லி பட் ஐ சூன் அஸ் கிராண்ட்ஃபாதர் ஜாயின் மீ. நான் ரொம்ப லோனாக, ரொம்ப தனிமையாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவேன். ஆனால் என்னோடய கிராண்ட்ஃபாதர் மட்டும் என்னோட ஜாயின் பண்ணிட்டாருன்னா, த கார்டன் பிகம் ஏ ஹாப்பி பிளேஸ். அந்த கார்டனே ரொம்ப சந்தோஷமான ஒரு இடமா எனக்கு மாறிடும். Grandfather had several many years in the Indian Forest Service and it has natural that I should know trees and like them. அதாவது என்னோடய கிராண்ட்ஃபாதர் ரொம்ப வருஷமாக இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸில் வேலை பார்த்தாரு. ஸோ அதனால் அவருக்கு ட்ரீஸை பற்றி எல்லாமே தெரியும். அவர் அதை ரொம்பவும் விரும்பவும் செய்கிறாரு, ரொம்பவும் லைக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறான். And his retirement he built a bungalow on the outskirts of Dehradun. அதுக்கப்புறம் அவர் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் ஒரு பங்களா வெளியே கெட்டாரு. எந்த இடம்னா டேரடூனா பக்கத்தில் அந்த பிளேஸில் ஒரு பங்களா கெட்டுறாரு. பிளாண்டிங் ட்ரீஸ் ஆல் அரவுண்ட். அதை சுற்றி நிறையா ட்ரீஸ் வைக்கிறாரு. என்னென்ன ட்ரீஸ்னால் லைம், எலுமிச்சை, மேங்கோ, ஆரஞ்சு அண்ட் கோவானா கொய்யா, ஆல்சோ யூக்லிப்டிஸ்னால் தைல மரம், ஜெகரண்டா அப்படிங்கிறது ஒரு பூ. இது வயலட் கலரில் இருக்கும். அண்ட் பேர்சியன் லில்லிஸும் அதே மாதிரி இது ஒரு மரம் தான். இன் தி ஃபெர்டைல் டன் வேலி பிளான்ட்ஸ் அண்ட் ட்ரீஸ் க்ரோ டால் அண்ட் ஸ்ட்ராங். இது இங்கே இப்போ ட்ரீஸும் இந்த இருக்குது பார்த்திங்களா, இது வேலி, இதுதான் வேலின்னு சொல்லுவாங்க. வேலிங்கிறது பள்ளத்தாக்கு. இங்கே ட்ரீஸ் எல்லாமே ரொம்ப லாங்காகவும் ரொம்ப அழகாகவும் இருக்கும் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் அப்படின்னு. There were
other trees in near compound before the house was built. அதாவது இந்த ஹவுஸை வந்து நாங்கள் கட்டுறதுக்கு முன்னாடி நிறையா வேறு ட்ரீஸும் அதெல்லாம் இருந்துச்சு, இன்க்ளூடிங் ஆன் ஓல்ட் பீப்புள் தட் ஹேட் ஃபோர்ஸ்ட் இட் வே த்ரோட் தி வால்ஸ் ஆஃப் ஏ அபாண்டன் அவுட் ரோட்ஸ். அதாவது பீப்புள் ட்ரீஸுங்கிறது அரசமரம், அதை தான் வந்து பீப்புள் ட்ரீஸும்பாங்க. அரசமரம் இந்த பில்டிங்கை கட்டுறதுக்கு முன்னாடி நிறையா ட்ரீஸ் அங்கே இருந்துச்சு, அதில் வந்து அரசமரமும் இங்கே இருந்துச்சு. அபாண்டன் அது வந்து கைவிடப்பட்ட வந்து யாருமே கவனிக்காத ஒரு வந்து ட்ரீயாகவும் இருந்துச்சு, அவுட் ஹவுஸில் இருந்துச்சு. நோயிங் தட் பிரீக்ஸ் டவுன் வித் இட் இஸ் விகரஸ் க்ரோத். அதோட வேர்கள்லாம் எப்படின்னா ரொம்ப வந்து பெருசாக விகரஸாக ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து அது வந்து வளர்ந்துருந்துருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பீப்புள் ட்ரீஸ் ஆர் கிரேட் ஷோ ஆஃப்ஸ். அது வந்து ரொம்ப அழகான ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்னு. ஈவன் வென் தேர் இஸ் நோ ப்ரீஸ் their broad gestures claim vested leaves will spin like tops determined to attract your attention and invite you into the shade. அதாவது அந்த ட்ரீஸோட இலை எப்படி இருக்குன்னா ரொம்ப ப்ராடாக கீழே வந்து பெருசாகவும் மேலே வந்து சுருங்கியும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். அதோட செஸ்டர்லாம் ரொம்ப ப்ராடாக ரொம்ப விரிஞ்சிருக்கும். அதே மாதிரி அதோட மரம் எப்படின்னாக்குனா கீழே வந்து ஸ்லிம்மாகவும் அது மேலே போக போக ரொம்ப படர்ந்து இருக்கும் அப்படின்னு. அதோடைய காற்று அடிக்கும்போது அந்த மரம் எப்படி சுற்றுனா ஒரு பம்பரம் சுற்றுற மாதிரி அது வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் அப்போ அந்த மரத்தை பார்க்கையில். அது மட்டும் இல்லாமல் நம்மளை வந்து அதோட நிழலுக்கு வந்து கவரும். அதோட நிழலில் நம்ம கீழே போய் நிற்கிறதுக்கு வந்து அது வந்து நிழல் தர்றதுக்கு வந்து ரொம்ப நம்மளை வந்து கவர்ந்து இழுக்கும். அதை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். கிராண்ட் மதர் ஹேட் வாண்டட் 2 people tree cut down, but grandfather he said let it be when always build another outdoors. அதாவது கிராண்ட் மதருக்கு வந்து எப்போவுமே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அந்த அரச மரத்தை வந்து பீப்பிள் ட்ரீயை வந்து கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு கிராண்ட் ஃபாதர் வந்து இல்லை இருக்கட்டும், நம்ம வேறு ஒரு அவுட் ஹவுஸை வந்து நம்ம வந்து கெட்டிக்கலாம் அப்படின்னு வந்து அவர் சொல்வார் அப்படின்னு சொல்கிறாங்க. கிராண்ட் மதர் டிட் நாட் மைண்ட் ட்ரீஸ். அவங்களுக்கு வந்து ட்ரீஸை பற்றி எதுவும் இது தெரியாது. பட் she performed growing flowers and was constantly ordering earthworms and seeds. ஆனால் வந்து அவங்க வந்து ஃப்ளவர்ஸ் வளர்க்குறதுல வந்து ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. எப்போவுமே வந்து சீட்ஸ் வந்து அதிகமாக வந்து ஆர்டர் பண்ணுவாங்க அப்படின்னு. கிராண்ட் ஃபாதர் ஹெல்ப்டு ஹர் அவுட் வித் ஹர் கார்டனிங், நாட் பிகாஸ் he was crazy about flowers garden but because he liked watching butterflies. அதாவது கிராண்ட் மதர் வந்து அந்த பூச்செடிகள்லாம் நட்டு வைக்கும்போது கிராண்ட் ஃபாதர் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணுவார். அதுக்குமே அதாவது பூச்செடிகள் வைக்கிறதுல அவளுக்கு அவ்வளோமா ஆர்வம் இல்லாட்டாலும் அவருக்கு வந்து ஆர்வம் இல்லாட்டாலும் அவர் வந்து தன்னோட கிராண்ட்மாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. எதுனாலன்னா அவருக்கு வந்து பட்டர்ஃப்ளைஸ்னால் ரொம்ப பிடிக்கும். பட்டர்ஃப்ளைஸ் வந்து எதை வந்து பட்டர்ஃப்ளைஸை கவரும், ஃப்ளார்ஸ் தான் பட்டர்ஃப்ளைஸ் வந்து கவரும். அப்போ ஃப்ளார்ஸ் வளர்க்குறது மூலமாக பட்டர்ஃப்ளைஸ் வரும். அதனால் பட்டர்ஃப்ளைஸை வந்து என்னோடய கிராண்ட் ஃபாதருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் பாட்டி வந்து செடி வைக்கிறதுல வந்து அவரும் கூட ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறான். there is only one way to attract butterflies he said and that is grow flowers for them. அதாவது இப்போ செக்ஷன் 2 பார்க்கலாம். grandfather was not content with growing trees in a compound. During the rains he would walk into the jungle beyond the riverbed armed with cutting and saplings which he would plant in a forest. அதாவது கிராண்ட் ஃபாதருக்கு வந்து அவரோட காம்பவுண்டுக்குள்ளே உள்ள ட்ரீ மட்டும் போதலை. அது அவர் வளர்க்குற காம்பவுண்டுக்குள்ளே வளர்க்குற ட்ரீ மட்டும் போதலை. அந்த மழை வர்றதுக்கு முன்னாடி அந்த ஜங்கிள்குள்ளே போய் ரிவர் பெட்டுனா இந்த இருக்குது பார்த்திங்களா, ரிவருக்கு ஓரத்தில் வந்து அவர் வந்து நிறையா வந்து ட்ரீயோட கட்டிங்ஸு இப்போ நிறையா செடிக்கெல்லாம் கொண்டுட்டு போய் அவர் வந்து அங்கே வந்து பிளான் பண்ணி வைக்கிறாரு. அது வந்து ஊண்டி வைக்கிறாரு. ஏன்னா அது வந்து பிற்காலத்தில் அது ஒரு ஃபாரஸ்ட்டாக மாறும் அப்படிங்கிறதுக்காக.
பட் நோ ஒன் எவர் கம்ஸ் ஹேர். ஐ ஹேட் ப்ரொடெஸ்ட்னு வந்து எதிர்த்து பேசுகிறது, எதிர்ப்பு தெரிவிக்கிறேன். யார் வந்து அங்கே போகிறா, நீங்கள் ஏன் போய் அங்கே போய் செடிகள்லாம் வந்து நட்டு வைக்கிறீங்க அப்படின்னு வந்து நான் என்னோடய கிராண்ட் ஃபாதரை பார்த்து கேட்குறேன். தி ஃபஸ்ட் டைம் வி டிட் திஸ், அது வந்து ஃபஸ்ட் டைம் அவர் செய்யும்போது வந்து நான் அவரை பார்த்து இப்படி கேட்குறேன். ஹூ இஸ் கோயிங் டு see them, யார் அங்கே போய் வந்து நீங்கள் செடி ஒண்டி வைக்கிறதெல்லாம் பார்க்க போகிறா அப்படின்னு வந்து என்னோடய கிராண்ட் ஃபாதரை பார்த்து நான் கேட்குறேன். சி வேர் நாட் பிளான்டிங் தம் சிம்ப்ளி டு இம்ப்ரூவ் த வியூ. அதாவது என்னோடய கிராண்ட் ஃபாதர் வந்து ரிப்ளேஸ்ட் கிராண்ட் ஃபாதர். என்னோடய கிராண்ட் ஃபாதர் சொல்கிறாரு, இதை வந்து நான் ஒரு அழகுக்காக மட்டும் நான் வந்து போய் வந்து அங்கே பிளான்ஸ் எல்லாம் நட்டு வைக்கல. வி வர் பிளான்டிங் தெம் ஃபார் த ஃபாரஸ்ட் அண்ட் ஃபார் தி அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் ஹூ லிவ்ட் ஹேர் அண்ட் நீட் மோர் ஃபுட் அண்ட் ஷெல்டர். அதாவது நான் வந்து ஒரு அழகுக்காக மட்டும் வந்து அந்த செடி கொடிகளை வந்து நட்டு வைக்கல. இன்னும் கொஞ்ச நாள் அதை விட்டால் அது வந்து ஒரு ஃபாரஸ்ட்டாக மாறிடும். அங்கே வந்து நிறைய அனிமல்ஸ் பேர்ட்ஸ்லாம் அதில் வந்து வசிக்கலாம். அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு, அதுக்கான ஷெல்டர், அது வாழ்கிற இடமா வந்து அது மாறும். அதுகளுக்கு வந்து நிழல் கொடுக்கக்கூடிய ஒரு இடமா வந்து இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் அது வந்து மாறும். அதனால தான் நான் வந்து நட்டு வைக்கிறேன் அப்படின்னு வந்து என்னோடய தாத்தா வந்து என்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறான். அஃப்கோர்ஸ் மேன் நீட் ட்ரீஸ் டூ, அதாவது மனுஷனுக்கும் கூட வந்து ட்ரீஸ் தேவைப்படுது. ஹி ஆடட் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. டு கீப் த டெசர்ட் அவே டு அட்ராக்ட் ரெயின். அதாவது இந்த உலகம் வந்து டெசர்ட்டாக, அதாவது பாலைவனமாக மாறக்கூடாதுங்கன்னா அதுக்கு வந்து ட்ரீஸ் வந்து தேவை. டு அட்ராக்ட் ரெயின், அதாவது ரெயின் வந்து மழை பெய்யணுங்கிறதுக்கு கூட, மழை பெய்யணுன்னா அதுக்கும் ட்ரீஸ் வேணும். டு ப்ரிவெண்ட் த பேங்க்ஸ் ஆஃப் ரிவர்ஸ் ஃபார் பீயிங் வேஸ்ட் அவே. அதாவது ஆறுகள் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து அரைச்சிட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு கூட வந்து மரங்கள் தேவைப்படுது. ஏன்னா மரங்களோட வேர்கள் மூலமாக வந்து மண் அரிப்பு வந்து அந்த இடத்துல அதிகமாக இருக்காது. ஸோ அதுக்கும் வந்து ட்ரீஸ் வந்து தேவைப்படுது. ஃபார் ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃப்ளார்ஸ், அதாவது பழங்கள், மலர்கள், இதெல்லாம் வந்து கொடுக்கறதுக்கும் வந்து ட்ரீஸ் தேவை. லீஃப் அண்ட் சீட்ஸ், அதாவது ட்ரீஸ் வந்து நிறையா மருத்துவ குணங்களுக்கும் கூட வந்து ட்ரீஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வந்து ட்ரீஸ் வந்து எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாரு. எஸ் ஃபார் டிம்பர் டூ, அதாவது மரத்தோட கட்டை கூட தேவைப்படுது. ஏன்னா வந்து கட்டில், அந்த சேர், இதெல்லாம் செய்கிறதுக்கு கூட வந்து மரங்கள் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாரு. பட் மென் ஆர் கட்டிங் டவுன் ட்ரீஸ் வித்தவுட் ரீப்ளேஸிங் தெம். ஆனால் வந்து மனிதன் வந்து ட்ரீயை கட் பண்ணுறானே தவிர, ஒரு ட்ரீயை கட் பண்ணால் ஒரு மரம் வந்து நட்டு வைக்கணும் அப்படின்னு வந்து அவனுக்கு தோன்றதே கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அண்ட் இஃப் வி டோன்ட் பிளான் எ ஃபியூ ட்ரீஸ் ஆர் செல்ஃப், அதனால் வந்து நாமளாச்சும் கொஞ்சம் மரத்தை நட்டு வைக்கலான்னு சொல்லிட்டு நான் வந்து நட்டு வைக்கிறேன். டைம் வில் கம் வென் தி வேர்ல்ட் வில் பி ஒன் கிரேட் டெசர்ட். அதாவது ஒரு காலம், ஒரு டைம் வரும், அப்போ வந்து உலகம் எப்படி இருக்குன்னா டெசர்ட்டாக மட்டும்தான் இருக்கும், அதாவது பாலைவனமாக மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து என்னோட த தாட் ஆஃப் வித்தவுட் ட்ரீஸ் பிகம் எ ஷார்ட் ஆஃப் நைட்மேர் டு மீ அண்ட் ஐ ஹெல்ப்டு கிராண்ட் ஃபாதர் இன் ஹிஸ் ட்ரீ பிளான்டிங் வித் greater enthusiasm, and while we went about your work he taught me a poem by ஜார்ஜ் மோரிஸ். அதாவது என்னோட தாத்தா சொல்கிறாரு பார்த்திங்களா, இந்த உலகமே வந்து ஒரு பாலைவனமாக ஆயிரும், ஒரு டைம் வரும், அப்போ வந்து இந்த உலகமே ஒரு பாலைவனமாக மாறின்னு சொல்கிறாரு பார்த்திங்களா. அதை வந்து நான் என்னோடய மனசுலேயும் நினச்சி பார்க்குறேன். அதாவது அது எப்படி இருக்குன்னா, இப்போ நைட்டு தூங்கும்போது ஒரு பேய் கனவு கண்டா வந்து எவ்வளோ பயமாக இருக்கும், அப்படி வந்து அவனுக்கு வந்து பயமாக இருக்குது. நைட் மேர்னால் பேய் கனவு காண்றது அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ பயமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நானும் என்னோடய தாத்தாவுக்கு வந்து அந்த ட்ரீஸை வந்து நட்டு வைக்கிறதுக்காக வந்து ஹெல்ப் பண்ணினேன். ரொம்ப எந்தூசியாசம்னா ரொம்ப என்ன சொல்கிறது, நானும் வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து தாத்தாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணினேன். அப்போ வந்து அவர் வந்து ஒரு போயத்தோட லைன்ஸ் சொன்னார். அது வந்து அந்த போயம் யார் எழுதினான்னா ஜார்ஜ் மோரிஸ்ங்கிறத வந்து எழுதினார். அதோட லைன்ஸ் வந்து 4 லைன்ஸ் வந்து கீழே இருக்குது. woodman spared the tree, touch not a single part, in youth it shelter me and I will protect it now. அதாவது இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, வுட்மேன் வந்து அந்த மரத்தை வந்து விட்டுருங்க, நீங்கள் வந்து அதை எதையுமே வந்து தொடாதீங்க. ஏன்னா இளமை காலத்தில் வந்து அது வந்து எனக்கு வந்து நிழல் கொடுத்துச்சு, ஷெல்டர்ட் மீ, நிழல் கொடுத்துச்சு. இப்போ வந்து நான் அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறேன், நான் வந்து அதை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட போயத்தில் உள்ள ஒரு 4 லைன்ஸ் மட்டும் தாத்தா வந்து என்கிட்ட சொன்னார் அப்படின்னு சொல்கிறான். ஒன் டே த ட்ரீ வில் மூவ் அகெயின், அதாவது ஒரு நாள் வந்து இந்த ட்ரீயும் வந்து
மூவ் பண்ணும், அதோட இடத்துல இருந்து வந்து நடக்கும். said grandfather. என்னோட grandfather வந்து அப்படி சொன்னாங்க. There were been started still for thousands of years, but there was a time when they could walk about it like people. அதாவது thousands of year, ஆயிரம் வருஷங்களாக வந்து அந்த ட்ரீ வந்து ஒரே இடத்துல தான் வந்து இருக்குது. ஆனால் வந்து பீப்புள் வந்து நடக்கிற மாதிரி அந்த ட்ரீயும் வந்து ஒரு காலத்தில் வந்து வாக் பண்ணும், நடக்கும் அப்படின்னு வந்து என்னோட தாத்தா சொல்கிறாங்க. தென் அலாங் கேம் அண்ட் இன்டர்ஃபியரிங் busybody who cast a spell over them, rooting them to one place. அதாவது அப்படி வந்து நாங்கள் பிஸியாக பேசிக்கிட்டு இருக்கும்போது வந்து ஒரு இடத்துலேருந்து வந்து இன்னொரு இடத்துல வந்து அந்த செடியை வந்து நாங்கள் நட்டு வச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ வந்து நான் வந்து கொஸ்டின் கேட்குறேன் என்னோடய தாத்தாட்ட. பட் தே ஆல்வேஸ் ட்ரைங் டு மூவ். அது வந்து எப்போவுமே ஒரே இடத்துலையா இருக்குது? இல்லை அதோட கொடி, அதோட வேர்கள் வந்து ஒரு இடத்துலேருந்து வந்து இன்னொரு இடத்துக்கு வந்து போய்கிட்டு தானே இருக்குது. அதுவும் ஒரு மூமெண்ட், அதுவும் ஒரு நடக்கிற மாதிரி தானே, அதுவும் ஒரு மூமெண்ட் பண்ணுற மாதிரி தானே. see how they reach out with their arms. அதோட ஆர்ம்ஸ்லாம் பார்த்திங்களா, அதோட அந்த என்ன சொல்கிறது, அதோட கிளைகள்லாம் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து மூவ் பண்ணி தானே போகுது. அண்ட் சம் ஆஃப் தெம் ஆர் லைக் த banyan trees with it is traveling area routes manage to get quite far. அதாவது ஒரு சிலருக்கு வந்து பனியான் ட்ரீஸ்னால் வந்து ஆலமரம் வந்து ஆலமரத்தில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அதோட ரூட் வந்து ஒரே இடத்துல இருக்கும். அது வந்து ரொம்ப வேகமாக எவ்வளோ தூரத்துக்கு வேணாலும் போகும். அது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அதாவது அந்த ஏரியாவையே வந்து அது வந்து கவர் பண்ணிடும். ட்ராவலிங் ஏரியல் ரூட்ஸ் மேனேஜ் கெட் குயிட் ஃபார் அப்படின்னு சொல்கிறாங்க. we found an island, we small rocks island in a dry river bed. அதாவது அவங்க வந்து அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது, பேசிட்டு காட்டுக்குள்ளே போய்கிட்டு இருக்கும்போது ஒரு ஐஸ்லாண்டை பார்க்குறாங்க. ஐஸ்லாண்ட்னா இப்போ வந்து ஆறு ஓடிக்கிட்டு இருக்கும்போது சுற்றி ஆறு ஓடும், நடுவில் மட்டும் ஒரு இடம் வந்து நிலப்பரப்பு இருக்கும். அதாவது தீவுன்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா, சுற்றி தண்ணி, நடுவில் ஒரு இடம் இருக்கிறது தான் வந்து ஐஸ்லாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 பக்கமும் ஃபுல்லாக 4 பக்கமும் கடலால் ஒரு தண்ணியால் சூழப்பட்டு நடுவில் மட்டும் ஒரு பிளேஸ் வந்து தண்ணி இல்லாமல் செடி கொடிகள்லாம் மண்ணில் வந்து இருக்கும். அதை தான் வந்து ஐஸ்லாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏ ஸ்மால் ராக்கி ஐஸ்லாண்ட் இன் ஏ ட்ரை ரிவர் பட். அந்த ட்ரை ரிவர் பட், அந்த ரிவர் ட்ரையாக, ரிவரில் வந்து அவ்வளோவா தண்ணி போல், நடுவில் வந்து அந்த ஐஸ்லாண்ட் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இட் வாஸ் ஒன் ஆஃப் தோஸ் ரிவர் பட் ஸோ காமன் இன் தி ஃபுட் ஹில்ஸ். அதாவது அந்த மலை, அந்த ஆறுலாம் போட்டு பார்த்திங்களா, அங்கே வந்து ரிவர் பெட்லாம் அந்த இருக்கிறது வந்து ரொம்ப ஒரு காமனான விஷயந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. விச் ஆர் கம்ப்ளீட்லி ட்ரை இன் சம்மர் பட் ஃப்ளோட்டட் டூரிங் தி மான்சூன் ரெயின். அதாவது சம்மர் காலத்தில் வந்து அது வந்து ரொம்ப காஞ்சி போய் தான் இருக்கும். ஆனால் வந்து அந்த வெள்ளம் வரையில் வந்து அந்த ஏரியாவே வந்து கரைபுரண்டு ஓடும். அந்த இடம் மட்டும் வந்து தனியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஐலாண்ட் மட்டும் கொஞ்சம் தனியாக, நடுவில் வந்து தண்ணி இருக்காமல் ஃபுல்லாக சுற்றி தண்ணி போகும்போது அந்த இடத்துக்கு மட்டும் போக முடியாது. இஃப் ஏ ஸ்மால் ட்ரீ கேன் க்ரோ ஹேர் செட் கிராண்ட்ஃபாதர். அங்கே வந்து சின்ன சின்ன ட்ரீஸ்லாம் வந்து வளருது. ஸோ கேன் அதர்ஸ் as soon as the rain set in a small mango tree was growing on the island. அதில் வந்து ஒரு சின்ன மாங்காய் மரம் வந்து முளைச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ ஸ்மால் ட்ரீ கேன் க்ரோ ஹேர் said grandfather. அப்போ வந்து அந்த மாங்காய் செடி முளைக்குன்னா எல்லா செடியுமே வந்து அங்கே முளைக்கும் அப்படின்னு வந்து கிராண்ட்ஃபாதர் சொல்கிறாரு. ஸோ கேன் அதர்ஸ் as soon as a rain set in and while river could still be crossed, we set out with a number of tamarind, lambarum and coral trees, saplings and cuttings, and spend the day planting them on the island. அதாவது அந்த ரிவரை வந்து ஃப்ளட்டு, அதாவது வெள்ளம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம அங்கே போய் நம்ம வந்து செடிகள்லாம் பிளான்லாம் வந்து நட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை வந்து கிராஸ் பண்ணி அந்த ஐஸ்லாண்டுக்கு போய் தாத்தாவும் பேரனும் வந்து செடிகள்லாம் வந்து நட்டு வைக்கிறாங்க. அது வந்து எவ்வளோ நேரம் ஆச்சுன்னா 1 day ஃபுல்லாக வந்து அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்து அந்த செடிகள்லாம் வந்து அங்கே உள்ளக்கு வந்து நட்டு வைக்கிறாங்க. சரிங்களா?
க்ளோசரி பார்ப்போம். ப்ரொட்டஸ்டட்னா ஆப்போசிட் ஆர் டிஸ்அக்ரேட் பண்ணுறது. நைட் மேர்னா ஃபைட்டிங் ட்ரீம், அதாவது பேய் கனவுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. இன்டர்ஃபியரிங்னா ஸ்டாப்பிங், அதாவது பேசிக்கிட்டே இருக்கும்போது வந்து நடுவில் வந்து ஸ்டாப் பண்ணுறது. இன்டர்ஃபியர் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் இன்டர்ஃபியர். இப்போ வந்து நம்ம செக்ஷன் 3 பார்க்க போகிறோம். தி மான்சூன் சீசன் வாஸ் எ டைம் ஃபார் ரேம்பிளிங் அபவுட். இது வந்து இப்போ வந்து பருவமழை ஆரம்பிக்கிற சமயம், சரிங்களா. பருவமழை ஆரம்பிக்க போது அது வந்து ரொம்ப அது ஆரம்பிக்கிற சமயம் இது. அட் எவ்ரி டர்ன் தெர் வாஸ் சம்திங் எ நியூ டு சி. அதாவது எந்த பக்கம் நம்ம வந்து திரும்பினாலும் அது வந்து அதை பார்க்குறதுக்கு ரொம்ப புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஆஃப்ட் ஆஃப் தி எர்த் அண்ட் ராக்ஸ் லீஃப்லெஸ் போ. அதாவது அந்த இடமே பார்க்கும்போது மலைகள், அதாவது லீஃப்லெஸ் போனா வந்து சில மரங்கள்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, இலையெல்லாம் உதிர்ந்து வெறும் குச்சி மட்டும்தான் கிளைகளோடு நிற்கும், அதை தான் சொல்கிறாங்க லீஃப்லெஸ் போ. த மேஜிக் டச் ஆஃப் தி ரெயின் ஹேட் ப்ராட் லைஃப் அண்ட் க்ரீனஸ். அந்த மழை வந்து அந்த மரங்கள் மேலே, அந்த லீஃப்லெஸ் மரங்கள் மேலே பட்ட உடனே என்ன பண்ணுதா, அந்த மரங்கள்லாம் முளைச்சி ரொம்ப க்ரீனிஷாக அந்த இடமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகிடுது. அது வந்து ஒரு மேஜிக் மாதிரி தான். மழை பெஞ்சதுக்கப்புறம் வந்து அந்த இடமே எல்லாமே க்ரீனிஷாக மாறிடுது. யூ குட் see the broad leaf vine growing. அந்த இடத்துலாம் பார்த்திங்கன்னா புல்வெளிகள்லாம் வந்து ரொம்ப அழகாக வந்து பெருசாக இலைகளோட அந்த இடமே வந்து ரொம்ப க்ரீனிஷாக க்ரோயிங் அழகாக வளர்ந்துருக்கு. பிளான்ட்ஸ் ஸ்ப்ரங் ஆஃப் தி மோஸ்ட் அன்லைக் ஆஃப் பிளேஸ். அதாவது நீங்கள் செடி கொடியெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே வந்து எல்லா இடத்துலையுமே முளைக்கும். அதாவது உங்களுக்கு பிடிச்ச இடம் பிடிக்காத இடம்லாம் கிடையாதுல்ல. அதாவது நீங்கள் வந்து இந்த இடத்துலலாம் இதுதான் செடி முளைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இடத்துல கூட வந்து செடிகள் முளைச்சிருக்கும். உங்களுக்கு பிடிக்காத அன்லைக் பிளேஸில் கூட அந்த செடி கொடிகள்லாம் முளைச்சிருக்கும். தி பீப்புள் வுட் டேக் ரூட் இன் தி சீலிங். அதாவது அரச மரம்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த காலத்து வீட்டெல்லாம் பார்த்துருக்கீங்களா, அந்த வீட்டோட முனையில் எங்கேயாச்சும் ஒரு ஓரத்தில் வந்து அரச மரம்லாம் வந்து வளரும், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எ மேங்கோ வுட் ஸ்ப்ரங் ஆன் தி விண்டோ ஷீல்டு. அதாவது அந்த கதவுகளோட இடுக்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜன்னல் கதவோட இடுக்கு அங்கனெல்லாம் வந்து ஒரு மேங்கோ அந்த செடி வந்து லைட்டாக வந்து வளர்ந்துருக்கும் அப்படிங்கிறாங்க அந்த தேவையில்லாத இடங்களெல்லாம். we did not like to remove them but they had to go if the house was to kept from falling down. அதாவது அதை நம்ம வந்து பிடுங்கி போடணும்னு வந்து நம்மளுக்கு வந்து ஆசை கிடையாது. இருந்தாலும் நம்ம எதனால் அதை பிடுங்கி போடணும்னா, அது பிடுங்கி போடாட்டா வந்து அதோட வேர்கள்லாம் அந்த வீட்டுக்குள்ளே வந்து அந்த செங்கலில் புகுந்து அந்த வீடே வந்து கீழே விழுந்துடும். ஸோ அதனால் வந்து நம்ம வீட்டை காப்பாற்றணுங்கிறதுக்காக வந்து நம்ம அந்த செடிகளெல்லாம் வந்து பிடுங்கி போடுறோம். If you want to live in the tree, that all right by me, said grandmother crossly. அதாவது தாத்தாவும் பேரனும் வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது கிராண்ட்மதர் வந்து கிராஸ் ஆகுறாங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து ட்ரீல தான் வந்து நீங்கள் வாழணும், ட்ரீக்கு கீழே தான் நீங்கள் வாழணும்னா அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு வந்து கிராஸ் பண்ணும்போது அவங்களோட கிராண்ட்மதர் வந்து சொல்லிட்டு போகிறாங்க. பட் ஐ லைக் ஹேவிங் ஏ ரூஃப் ஓவர் மை ஹெட் அண்ட் ஐ எம் நாட் கோயிங் டு ஹாவ் மை ரூஃப் ப்ராட் டவுன் பை தி ஜங்கிள். அதாவது நீங்கள் வந்து ஜங்கிளில் தான் அந்த மரத்துக்கு கீழே தான் வாழணுன்னா அதனால் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் வந்து எனக்கு மேலே வந்து கூரைங்கிறது வந்து அவசியம். அந்த ஜங்கிள் மரம் தான் என்னோடய தலைக்கு மேலே வந்து கூரையாக இருக்கிறத நான் விரும்பலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது பாட்டி எதை மீன் பண்ணாங்கன்னா, எனக்கு வீடுங்கிறது ஒன்று வேணும், உங்களை மாதிரி என்னால் வந்து மரத்துக்கு கீழேலாம் வாழணும் அப்படின்னு வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது, எனக்கு வந்து வீட்டில் தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சொல்கிறாங்க. தென் கேம் தி செகண்ட் வேர்ல்ட் வார் அண்ட் ஐ வாஸ் சென்ட் அவே டு தி போர்டிங் ஸ்கூல். அந்த சமயம் வந்து செகண்ட் வேர்ல்டு வார் வந்து வருது. ஸோ வந்து இவனை வந்து போர்டிங் ஸ்கூலில் வந்து ஹாஸ்டலில் உள்ள ஸ்கூலில் வந்து சேர்த்துடுறாங்க. டூரிங் தி ஹாலிடே ஐ வென்ட் டு லிவ் வித் மை ஃபாதர் இன் டெல்லி. ஹாலிடேயில் வந்து அவன் வந்து அவங்க ஃபாதர் எங்கே இருக்காங்கன்னா டெல்லியில் இருக்காங்க, டெல்லிக்கு வந்துடுவான். மென்வைல் மை கிராண்ட் ஃபாதர் சோல்ட் ஏ ஹவுஸ் அண்ட் வென்ட் டு இங்கிலாந்து. என்னோடய கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து அந்த வீட்டை விற்றுட்டு இங்கிலாண்டில் போய் செட்டில் ஆகிட்டாங்க, இங்கிலாண்டில் போயிருக்காங்க. 2 or 3 years later I went to England and was away from India for several years. அதாவது ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் நானும் வந்து இங்கிலாந்துக்கு போயிட்டேன். ரொம்ப வருஷமாக வந்து several years நான் இந்தியாவுக்கே வரலை அப்படின்னு சொல்கிறான்.
Some years later, I returned to Dehradun. After first visiting the old house, it had changed much. I walked out of town toward the river bed. அதாவது வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்து சம் இயர்ஸ் லேட்டர் வந்து நான் திருப்பி டேராடூனுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் இருந்த வீட்டை போய் ஃபஸ்ட்டு விசிட் பண்ணேன். ஆனால் அந்த ஹவுஸில் வந்து எந்த விதமான சேஞ்சும் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து நான் எங்கே போனேன்னா அந்த ரிவர் பெட், நாங்கள் போய் அந்த செடியெலாம் நட்டு வச்சாங்க பார்த்தீங்களா, அந்த ரிவர் பெட்டுக்கு வந்து நான் போனேன். இட் வாஸ் ஃபிப்ரவரி. அது வந்து ஒரு ஃபிப்ரவரி சமயம் நான் போன அந்த டைம் வந்து ஃபிப்ரவரியில் போனேன். As I looked across the dry water cross, my eyes were immediately catched by the spectacular red blossom of the coral blossom. அதாவது நான் போன அந்த சமயம் வந்து ஃபிப்ரவரி. அப்போ வந்து ரிவர் பெட் வந்து அப்போ வந்து அக்ராஸ் தி ட்ரை வாட்டர், அப்போ வந்து அங்கே வந்து தண்ணி கிடையாது. என்னோட கண் வந்து இம்மிடியட்டாக வந்து ஸ்பெக்டாகுலர்னால் ரொம்ப கவர்ந்து இழுக்கிறது. எப்படி எதில் வந்து கவர்ந்து இழுத்தான்னா ரெட் பிளாசம் ஆஃப் தி கோரல் பிளாசம். அப்போ வந்து அந்த சமயம் வந்து அங்கே ரிவரில் வந்து தண்ணி கிடையாது, ரொம்ப ட்ரையாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் என்னோடய கண் வந்து ரொம்ப வந்து ஈர்த்த விஷயம் என்னென்னா அங்கே வந்து ரெட் கலரில் வந்து கோரல் பிளாசம் இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ரெட் கலரில் உள்ள கோரல் பிளாசம். கீழே வந்து எந்த ஒரு தண்ணியுமே கிடையாது. ஆனால் இந்த மரம் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் வந்து அவனை வந்து ஈர்த்திருக்கு. தண்ணியே இல்லாமல் இந்த மரம் வந்து இவ்வளோ செழுமையாக இருக்குது, இவ்வளோ அழகாக பார்க்கி ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கண்ணு வந்து அந்த செடி பக்கம் வந்து திரும்புது. இன் கான்ட்ராஸ்ட் வித் மை ட்ரை வாட்டர் பெட், அதாவது ரொம்ப கான்ட்ராஸ்டாக இருக்குது, ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. கீழே தண்ணி இல்லாமல் இந்த மரம் வந்து இவ்வளோ அழகாக வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ரொம்ப வந்து ஆச்சரியமாக பார்க்குறான். இந்த ஐலாண்ட் வாஸ் ஏ ஸ்மால் க்ரீன் பேரடைஸ். அந்த ஐலாண்டை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா ஸ்மால் சின்ன ஒரு பேரடைஸ்னால் என்னதுமா சொர்க்கம். எஸ், ஒரு பேரடைஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறான். When I went up the trees, I noticed that some squirrels were living in them and a grove person changed me with a mellow huayu. அதாவது நான் வந்து அது பக்கத்தில் ரிவர் பெட் பக்கத்தில் போகிறேன். அப்போ அந்த ஐலாண்டை பார்க்கும்போது ஒரு சின்ன பேரடைஸ் மாதிரி இருக்குது. நான் அந்த ட்ரீஸு பக்கத்தில் வந்து போய் நான் எதை வந்து பார்த்தேன்னா நான் நோட்டீஸ் பண்ணேன் எதுனா சம் குயரல்ஸ் அணில்கள் வந்து அங்கே இருந்துச்சு. கோயில் வந்து குயில் சொல்கிறேன் பார்த்தீங்களா, காக்கா மாதிரியே இருக்கும் பார்த்தீங்களா, கண் ரெட்டாகவும் குயில், அதான் குயில். இதுவும் வந்து ஒரு பேர்ட் தான். இது வந்து பிளாக் கலரில் இருக்கும், அதோட ரெக்கை வந்து ரெட் கலரில் இருக்கும். பேர்சன் சேஞ்ச் மீ வித்து அதோட அங்கே வந்து ஒரு சவுண்டு கேட்குது. என்னென்னா எல்லாமே வந்து அந்த ஸ்குயரில் அந்த குயில் எல்லாமே என்னை பார்த்து வந்து ஹூ ஆயூன்னு வந்து என்னை கேட்குற மாதிரியே வந்து அங்கே சவுண்ட் வருது. அதாவது அவங்க கத்துறது வந்து எனக்கு வந்து நீங்கள் யாருன்னு வந்து கேட்குற மாதிரி இருக்குது. பட் த ட்ரீஸ் சீம்டு டு நோ மீ. ஆனால் வந்து அந்த ட்ரீஸுக்கெலாம் வந்து என்னை நல்லாவே அடையாளம் தெரியுது. அது வந்து அதுங்க அடையாளம் தெரிகிற மாதிரி தான் என்னை வந்து பார்க்குது. தே விஸ்ப்டு அமாங் தெம்செல்ஃப் அண்ட் பேக் ஆன் மீ நியர். அதாவது அது வந்து விஸ்புன்னா வந்து குசுன்னு பேசுறது, கிசுத்தல் பேசுகிறாங்க. அதாவது அந்த மரங்கள்லாம் ட்ரீஸ்லாம் உன்னோட வந்து குசுன்னு பேசிட்டு என்னை வந்து பக்கத்தில் வா எங்களோட நியர் பக்கத்தில் வா அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து கூப்பிடுறாங்க. அண்ட் லுக்கிங் அரவுண்ட் அண்ட் நோட்டீஸ் தட் அதர் ஸ்மாலர் ட்ரீஸ் wild plants and grasses had sprung up under their protection. அதாவது நான் வந்து நோட்டீஸ் பண்ணுறேன் என்னென்னா அந்த மரத்துக்கு பக்கத்தில் நான் போய் பார்க்கும்போது அங்கே வந்து சின்ன ஸ்மால் ட்ரீஸ்லாம் இருந்துச்சு, சின்ன பிளானட் செடிகள்லாம் இருந்துச்சு, கிராஸஸ் புல்வெளிகள்லாம் இருந்துச்சு. எல்லாமே இதுக்கு கீழே வந்து அந்த மரம் வந்து இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு ப்ரொடெக்ஷனாக இருந்துச்சு, ஒரு பாதுகாப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறான். எஸ் த ட்ரீ வி ஹேட் பிளானட் லாங் அகோ ஹேட் மல்டிபிள். அதாவது நாங்கள் வந்து முன்னாடி வந்து ஒரு கொஞ்சம் ட்ரீ தான் வந்து நாங்கள் வந்து முளைக்க வச்சோம். ஆனால் வந்து இப்போ வந்து அது பல மடங்காக மல்டிப்ளை ஆகிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறோம். தே வேர் வாக்கிங் அகெயின். அதாவது இந்த அப்போ வந்து இந்த ட்ரீ வந்து வாக் பண்ணுறா. அவங்க தாத்தா சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ஒரு காலத்தில் வந்து ட்ரீயும் நடக்கும் அப்படின்னு. அப்போ வந்து இது வந்து வாக் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது, இதோட வெளியே வந்து அது மூவ் ஆகிக்கிட்டு தான் இருக்குது, மூவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. அப்போ வந்து ட்ரீ வந்து நடக்கத்தான் செய்யுது அப்படின்னு வந்து அவன் வந்து மனசுக்கு என்ன நினைக்கிறான். இன் ஒன் ஸ்மால் கார்னர் ஆஃப் தி வேர்ல்ட் கிராண்ட் ஃபாதர் ட்ரீம் அண்ட் ஹேம் ட்ரூ. அதாவது இந்த வேர்ல்டில் உள்ள ஸ்மால் கார்னர், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு
ஒரு சின்ன பகுதி, அதாவது இந்த வேர்ல்டில் வந்து ஒரு சின்ன பகுதியில் வந்து என்னோடய கிராண்ட் ஃபாதரோட ட்ரீம் வந்து நிறைவேறியிருக்கு, அவரோட ஆசை வந்து நிறைவேறியிருக்கு அப்படின்னு வந்து அவன் வந்து மனசில் நினச்சிக்கிட்டான். இதை எழுதினவர் யாருன்னா, இதை எழுதின ஆத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஸ்கின் போன். ரஸ்கின் போன் இஸ் அன் அவார்டட் வின்னர் இந்தியன் ஆத்தர் ஆஃப் மோர் தென் 500 புக்ஸ். இவர் வந்து ஒரு அவார்ட் வின்னிங் இந்தியன் ஆத்தர். இவர் ஒரு இந்தியன் ஆத்தர்னு சரிங்களா. இவர் வந்து நிறைய அவார்டு வந்து வின் பண்ணியிருக்காரு. இவர் வந்து எவ்வளோ புக் எழுதியிருக்காருன்னா 500 புக்ஸ் எழுதியிருக்காரு. ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதியிருக்காரு, எஸ்ஸே அண்ட் நாவல்ஸ்னால் பெரிய கதைகள் சரிங்களா. எஸ்ஸே எழுதியிருக்காரு, நாவல்ஸ் எழுதியிருக்காரு. ஹை ரைட் போயட்ரி அண்ட் புக்ஸ் ஃபார் சில்ட்ரன் அஸ் வெல் அஸ் அடல்ட்ஸ். அதாவது இவங்க வந்து சின்ன பிள்ளைகளுக்கும் புக்ஸ் போயம்லாம் எழுதியிருக்காங்க, அதாவது பெரியவங்களுக்கும் அடல்ட்ஸுக்கும் எழுதியிருக்காங்க. ஹீ லிவ்ஸ் வித் ஹைஸ் அடாப்டட் ஃபேமிலி இன் லண்டூர் இன் மைசூர் இந்தியா. இவர் வந்து இந்தியாவில் மைசூரில் வந்து வாழ்ந்தார், இவரோட பிளேஸ் சரிங்களா. ஹி வாஸ் அவார்டட் தி பத்மஸ்ரீ அவார்டு எப்போ வாங்கியிருக்காங்கன்னா 1999 வாங்கியிருக்காரு. அண்ட் பத்ம பூஷன் அவார்டு எப்போன்னா 2014 வாங்கியிருக்காரு சரிங்களா.